இது ஒரு இஸ்லாமிய காதல் கதை. கைபர் போர்ல பல கிலோ எடையுள்ள இரும்பு கதவை தூக்கி கவசமா போர் செஞ்ச வீரனுக்கு தன்னோட மனைவி இறந்த அப்புறமா அந்த ஜனாசாவை தூக்க முடியாம அழுகுறான். அதுக்கு காரணம் அந்த வீரன் தன்னோட மனைவி மேல வச்சிருந்த உண்மையான காதல் தான். இஸ்லாத்தோட 4ஆம் கலீஃபா அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல வச்சிருந்த அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? முகமது நபியோட வளர்ப்புல வளர்ந்த அலி நபி அவர்களோட மகளான ஃபாத்திமா ரலிய திருமணம் செய்ய விரும்புறாரு. பட் தன்னோட வறுமை காரணமா இத பத்தி பேசாம வெட்கப்பட்டு இருந்த அந்த வீரன் தன்னோட போர் கவசத்தை விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் செய்கிறாரு. திருமணத்துக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையாவே இருக்கு. ஆனாலும் அந்த வறுமையில அன்போடையும் மரியாதையோடையும் அழகா வாழ்றாங்க. அந்த அன்பும் அந்த மரியாதையும் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபாத்திமா ரலி மிஸ்வா குச்சி மூலியமா பல் துளக்கினதை பார்த்து அலி அந்த மிஸ்வா குச்சை பார்த்து விளையாட்டா இப்படி சொல்றாரு, நீ ஒரு சிறிய மரக்குச்சி, நீ ஃபாத்திமாவோட உதடுகளை தொடர்றதை கண்டு நான் பொறாம அடைகிறேன். நீ மட்டும் மனிதனாக இருந்திருந்தா போர்ல உன்னை கொன்றிருப்ப அப்படின்னு சொல்ற அளவுக்கு மரக்குச்சி மேலேயே பொறாமைப்படும் அளவுக்கு அவர்களோட காதல் இருந்தது. ஆனாலும் காலம் கடந்து நபி அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா ஃபாத்திமா ரலியும் மரணம் அடைகிறாங்க. அந்த பிரிவை தாங்க முடியாத அலி ஃபாத்திமா ரலியோட ஜனாசா முன்னாடி, ஜஹரா நான் உன்னோட அலி வந்திருக்கேன் எந்திரிச்சு பார்க்க மாட்டியா? மரணம் உன்னை அடைஞ்சிருச்சா இல்லனா என் மேல கோபமா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாரு. எந்த வீரனையும் வெல்லும் அந்த பலசாலி அல்லாஹ்வோட சிங்கம் ஃபாத்திமா ரலியோட மரணத்துக்கு அப்புறமா மனமுடைஞ்சி அமைதியாகிறாரு. வெல்ல முடியாத வீரனையும் கண்ணீர்ல நனைய வைத்தது ஃபாத்திமா ரலியோட அன்புதான். என்னைக்குமே இந்த உலகத்துல ஒரு ஆண் அன்புக்கு அடிமை அப்படிங்கறத இந்த ஸ்டோரி சொல்லுது. زرعنا